Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will talk about a very sensitive topic, which is also equally as important as any other motivational topic. It is about what we can do when we disappoint ourselves. நம்ம தான் நம்மளே the person whom we can trust the most, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக மிகவும் முயற்சி எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குற ஆள் நம்ம தான். ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும், we disappoint ourselves. நம்ம நினச்சபடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம். இது சகஜந்தான், இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அந்த மாதிரி நிமிஷங்களில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா நம்ம இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ரியல் ஃபீலிங், இது உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஃபீலிங் தான். ஹவு டு வி டீல் பெட்டர், இதை எப்படி டீல் பண்ண முடியும், வாட் கேன் வி டூ டு மேக் இட் பெட்டர்? ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி when we disappoint ourselves, it is very easy to fall into self criticism. நான் எப்போ இப்படி தான், ஐ கீப் மெஸ்ஸிங் இட் அப், நான் தான் மட்டும் நான் இப்படி இருக்கேன், என்ன பண்ணாலும் சரி கடைசியில் நான் இப்படி பண்ணுவேன், எப்போவுமே எங்கிட்ட இதுதான் நடக்கும், நான் ஒரு முட்டாள், இப்படி 1008 கிரிட்டிசிசம் நம்ம தலையில் ஓடும். நான் மட்டும் இப்படி பண்ணேனே அப்படின்ட்டு நம்ம மட்டும் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி நம்ம தலையில் இருந்தது ஓடிட்டே இருக்கும். ஃபஸ்ட் அந்த கிரிட்டிசிசம் கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் நமக்கு ஃபைனலாக எதுவுமே வர்றது கிடையாது. திஸ் கிரிட்டிசிசம் இஸ் ஒன்லி ஹார்மிங் அஸ். நம்மளே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆர் லைக் பியூராக இருக்கிறதுக்கு திஸ் கிரிட்டிசிசம் இஸ் நாட் ஹெல்பிங். இந்த கிரிட்டிசிசத்தில் கொஞ்சம் உண்மைகள் இருக்கும், பட் இட் இஸ் மச் லெஸர் தென் வி இமேஜின். நம்ம ஹைப்பில் எக்ஸாஜரேட் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்ம பண்ண தப்பு பெருசாக இருக்காது. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் தட் இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். இது கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளை பற்றியே வி ஹாவ் அவர் நீட்ஸ், வி ஹாவ் அவர் பேட்டர்ன்ஸ், வி ஹாவ் அவர் வீக்னஸஸ், இதெல்லாம் புரியறதுக்கான ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இது. வென் வி டிசப்பாயிண்ட் அவர்செல்ஸ், நம்ம நமக்குன்னு ஒரு கோல் வைக்கிறோம், ஆனால் அது செய்யாமல் வேறு ஏதோ இது விளையாட்டுத்தனமாக இருந்து நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு லேர்ன். எங்கே இருந்து இது வருது, ஏன் நம்மளால் இப்படி நடந்துச்சு, என்ன ஆக்சுவலான காரணம், எந்த அண்டர்லைங் ஃபியர் நம்மக்கிட்ட இருக்குது, எந்த அண்டர்லைங் ஷெய்ம் இருக்குது, இல்லை கில்ட் இருக்குது, வாட் இஸ் தேர், என்ன நமக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆகுதுன்னு we can be very 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 honest with ourselves without being dramatic. நம்ம ட்ரமேட்டிக்காக ஊன்னு ஏதோ பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்க தேவையே இல்லை. we can just be honest with ourselves. that is very important. நம்மக்கிட்ட பேசும்போது we don't need an emotional ஒரு ஆர்மர்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இது நடந்தது இப்படின்னு ரொம்ப மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக நம்மக்கிட்டே பேச முடியணும். நம்மக்கிட்ட எப்போ உண்மையாக இருக்க முடியுதோ அப்போ தான் நமக்கு இன்னொருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிறத பற்றி யோசிக்க கூட ஆரம்பிக்க முடியும். ஸோ நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெனுவினாக உண்மையாக இப்படி நடந்துச்சு, ஸோ திஸ் ஹேப்பன்ட், திஸ் இஸ் ஹவ் ஐ பிஹேவ்ட், திஸ் வாஸ் த ரிசல்ட். ஸோ தென் we can start thinking, why did I behave in that way? என்னோடய எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருந்ததா, நான் நினச்சதை விட ரொம்ப 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 பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்ததா, ஸோ வேர் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்ரியலிஸ்டிக், அப்படி இருந்தால் we need to reset. அது எப்படி நம்மளாலே திருப்பி ஒரு தடவை ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு ரியலிஸ்டிக்காக என்ன மாதிரி மாற்ற முடியும்னு யோசிக்கணும். இல்லை என்னுடைய ஏதோ பேட்டர்ன், எனக்கு வழக்கமாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கா, இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் திடீர்னு I'll drop the ball, அங்கே நான் விட்டுடுவேன், அப்படின்ட்டு ஒரு பேட்டர்ன் என்கிட்ட இருக்கா, என் லைஃப்பில் இருக்கா, இப்படின்னு ரொம்ப ஆனஸ்ட்டாக யோசிக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால், பேட்டர்ன் பிரேக்கிங் இஸ் நாட் டிஃபிகல்ட் திங். பீப்புள் பிரேக் பேட்டர்ன்ஸ் ஆல் த டைம். எங்கே நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி புது பேட்டர்ன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு we can start thinking. எனக்கு ஒரு அன்மெட் நீட் இருக்கா, எனக்கு தேவைகள் இருக்கா, எந்த தேவை இருக்கா, எது இருந்தால் எனக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியும், அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் அன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது தப்பு நடக்கலைன்னு நம்ம ஒயிட் வாஷ் பண்ணவும் தேவையில்லை, நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு ட்ராமடைஸ் பண்ணவும் தேவையில்லை, நம்ம எதுக்கும் நல்லதில்லை அப்படின்னு ட்ராமடைஸ் பண்ணவும் தேவையில்லை. இது ரெண்டுக்கும் நடுவில் I made a mistake, but I'm still deserving of love and grace and another attempt. அப்படின்னு நம்மக்கிட்ட கைண்டாகவே இருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு தப்பு நடந்துச்சுன்னு we can acknowledge, but தப்பு நடந்தால் கூட we still deserve to be loved, we still deserve grace and acceptance, and we can try again. எப்படி ட்ரை அகேன் பண்ணலாங்கிறது we will sit
த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி எங்கே வி மெஸ்டப்னு பார்த்து we will genuinely identify. இது வந்து வேறு ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட்டாக we can think and we can identify இங்கே எல்லாம் தான் நான் மிஸ் பண்ணேன், இங்கெல்லாம் சரி பண்ணால் எனக்கு இன்னும் நல்லா பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் என்ன எப்போவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணது, இந்த ஒரு பாயிண்டில் வந்து நான் வீக்காக இருக்கேன், இப்படி எல்லாம் we can write down. We can be very very genuine with ourselves. நம்ம ரொம்ப ஆனஸ்ட்டாக we can think about ourselves. We can identify this is working for me, this is not working for me. You can write it down if you like. அப்போது next time how can we tweak this experience and we can do again. அப்போ கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். if we were expecting to push ourselves beyond a point, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் இஃப் சிச்சுவேஷன்ஸில் வந்து எங்கெங்கேயோ ட்வீக் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம ட்வீக் பண்ண வேண்டியது இருக்குன்னா எங்கெங்கேயும் ட்வீக் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர்ன் பிரேக் பண்ணணும்னா எங்கே பிரேக் பண்ணணும். இஸ் இட் சம்திங் we need to change in our environment. நம்ம கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டில் நம்ம மாற்றங்கள் வருத்த வேண்டியது இருக்கா, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஸ்பெக்டிவ்ஸ், நமக்கு ஐடியாஸ், லேர்னிங்ஸ் தேவையா, எங்கே பிரச்சனை வருதுங்கிறது we have to identify that pattern and we need to break it. So use this as a learning opportunity. And then finally please understand, all of us disappoint ourselves one point or the other. நம்ம எல்லாரும் தான் we have done socially awkward mistakes-ஆக இருந்தாலும் சரி, wasting of opportunities-ஆக இருந்தாலும் சரி, ட்ரஸ்டிங் த ராங் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆல் ஆஃப் அஸ் ஹவ் டன் ஆல் ஆஃப் திஸ். இதெல்லாம் செய்யாதவங்க உலகத்திலே கிடையாது. ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மேட் மிஸ்டேக்ஸ், ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மேட் லாஸஸ். அது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஹியூமனுங்கிறதுனால அப்படி நடக்கிறோம், அவ்வளோதான். ஸோ வாட் கேன் வி டூ பெட்டர், அடுத்த தடவை எப்படி நல்லா பண்ணிக்கலாங்கிறது யூஸ் திஸ் இஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ட்ராமடைஸ் எல்லாம் பண்ணாமல் and we can be very very honest with ourselves and we can forgive ourselves. genuine forgiveness, சும்மா பேசுகிறதுக்கு இல்லை, genuinely forgive ourselves and be kind to ourselves. மன்னிச்சு விட்டுருங்க. இதே எடுத்துக்கிட்டு காலங்காலம் அதிலே ஸ்டக்காக இருந்து இதே பற்றியே திருப்பி யோசித்து இதிலே வந்து நம்மளை பற்றி கெட்டது சொல்லிகிட்டே இருக்காமல் மன்னிச்சு விட்டுருங்க. மனிதர் தானே, தப்படையில் நடக்க தான் செய்யும். பர்ஃபெக்டாக யாருமே இருக்காது. நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி தான் எடுக்க முடியும். அப்போ எங்கே தான் தப்பு நடந்துச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டேக் இட் அஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டூ பெட்டர். அந்த டைமில் நமக்கு இருந்த அறிவு வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணிட்டோம். நம்மளால் தப்பு நடந்துச்சு, சரி பரவாயில்ல, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி we will make it count அப்படின்னு ப்ளீஸ் ரீஸ்டார்ட், கோ அகேன், பட் வித் அ பெட்டர் பிளான் அண்ட் பெட்டர் மோட்டிவேஷன். நல்லா மோட்டிவேட்டடாக, சின்சியராக, ஆனஸ்டாக give it another shot. And next time you will not disappoint yourself. You will prove yourself to yourself. அது கண்டிப்பாக உங்களால் முடியும். All the very best. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.